போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. பாவம் அஞ்சலி, மாசமா இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு குழந்தை இல்லைன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? வர வர ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்னாலே அஞ்சலி பயப்பட ஆரம்பிச்சிட்டா. நான் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கார்த்திக், அவ பயப்படுறது எங்களால இல்ல. உண்மையாவே அவ கர்ப்பம் இல்ல. அதுக்கு தான் டெஸ்ட்னா வரமாட்டேன்னு சொன்னா. எங்க கண்ணெதிரே டெஸ்ட் எடுத்தீங்கல்ல, நீங்களே பார்த்துட்டு வந்தீங்கல்ல, அப்புறமா கர்ப்பம் இல்லைன்னு சொல்றீங்க? இதுக்கு மேல ஏதாவது சொன்னீங்க? டேய் நிறுத்துடா. சும்மா டாக்டர் ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட டெஸ்ட் வேணா, கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு கால்ல விழாத குறையா கெஞ்சினா. உண்மையா இல்லையான்னு கேட்டு பாரு. கேளு. இவ வயித்துல குழந்தை இருந்தா எதுக்கு டெஸ்ட் வேண்டான்னு சொல்லணும்? சொல்லு கார்த்திக். கார்த்திக், இவங்க போய் சொல்றாங்க. ரெட்ட குழந்தைய வச்சுக்கிட்டு நான் ஏன் கெஞ்சணும்? இவங்க டெஸ்ட்ல தோத்து போனதும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை பண்ண பாக்குறாங்க. ஏய், யாரு பிரச்சனை பண்றா? நீ எங்க கிட்ட? அண்ணே நிறுத்துங்க. டெஸ்ட்ல குழந்தை இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிறீங்க? ஏய், உண்மையிலேயே நீ என் கூட பிறந்திருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? சொல்லு. இலக்கியா, ரிப்போர்ட் வந்துடுச்சு. கோர்ட்டுக்கு போலாமா? இங்க பாரு, உன் பொண்டாட்டிய தண்டனையில இருந்து காப்பாத்த தானே அஞ்சலி மேல போய் கேஸ் போட்ட. நீ என்ன பண்ண போறன்னு நான் பாக்குறேன்டா. அஞ்சலி மேல சந்தேகப்பட்ட பாவத்துக்கு இவங்க ஜெயிலுக்கு போயே தீரணும். கரெக்ட். அஞ்சலி வா போலாம். போலாம். வாங்க போலாம். கௌதம் வாங்க. சரி வா பாத்துக்கலாம். என்ன இலக்கியா இது? நீங்க என்ன அஞ்சலி கர்ப்பமா இல்லன்னு அவ்வளவு உறுதியா சொன்னீங்க? ஆனா ரிப்போர்ட்ல அவங்களுக்கு ரெட்டை குழந்தை இருக்குதுன்னு தெளிவா இருக்க. இல்ல மேடம், இதுல ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி. நோ யுவர் ஆனர், இதுல எந்த குழப்பமும் இல்ல. கவர்மெண்ட் டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? யுவர் ஆனர், இவங்களோட நோக்கம் அஞ்சலியோட கர்ப்பத்தை சோதிக்கிறது இல்ல. எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த வழக்க இழுத்தடிக்கணும். இதுதான் உங்களுடைய நோக்கம். அது தெல்ல தெளிவா தெரியுது. வழக்க உடனே முடிச்சு இலக்கியாவுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் யுவர் ஆனர். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு நிமிஷம். இந்த கேஸ்ல இன்னும் சரியா விசாரணையே முடியல. அதுக்குள்ள வக்கீல் தண்டனை தரணுங்கிறாரு. போதுமான சாட்சிகளை கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன விசாரணை வேணும்? அந்த சாட்சியெல்லாம் உண்மைதானான்னு விசாரிக்கணும்ல. வாதாடுறதுக்கு வக்கீலையும் கூட்டிட்டு வரமாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படிதான் கேஸ முடிக்கிறது? மேடம், நீங்க அனுமதிச்சீங்கன்னா இலக்கியா சார்பா நானே வாதாடுறேன்.
வந்தாச்சு தீபாவளி கொண்டாட்டம். இனி வீடெல்லாம் கோலாகலம். ஏன்னா மின்னிடும் வண்ணங்களாய் சென்னை சில்க்ஸின் ஏராளமான தீபாவளி கலெக்ஷன்ஸ். நினைச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய சாய்ஸஸ், லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.